வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செம்மையாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பண்ண போகிறோங்க. இது வந்து ஒரு சாரீக்கு வந்து 2 ப்ளவுஸு, ரெண்டுமே வந்து டிசைன் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒன்று பார்க்கலாம், நாளைக்கு ஒன்று பார்க்கலாங்க. இது வந்து சாரியோட அட்டாச் ப்ளவுஸு. இதில் வந்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன பார்டர் இருக்கிறத நம்ம பிளெயினாக சில்க் காட்டன் உடம்பு கலருக்கு, அதாவது சாரியோட உடம்பு கலருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கைக்கு வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த கலருக்கு பைப்பிங் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பார்டரை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது சில்க் காட்டன் வந்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பார்டரை மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கிட்டும் அளவாக பார்த்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதாவது வந்து ரொம்ப பார்டர் சின்னதாக இருக்குன்னா நம்ம மடித்து வைக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு தள்ளி தான் வருது. இது தையல் உள்ளே போயிடும். கரெக்டாக எட்ஜில் வச்சு தையல் போட்டுக்கலாம். அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிசைன் பண்ண ஒட்டி ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சு. வீடியோ கட் பண்ண பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரத்துக்கு வந்து இந்த டிசைன் பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே திருப்பி மேலேயும் அடித்து தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து அந்த செயின் ஸ்டோன் வச்சு நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்திங்களா, செயின் ஸ்டோன், அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம். அது வந்து எப்படி வைக்கணுன்றத, ஏன்னா வந்து கொஞ்சம் நமக்கு அது இழுவை தராது இல்லையா, அது எப்படி நம்ம வச்சா சுருக்கம் இல்லாமல் இருக்குன்றதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது கைக்கும் முன்னாடி கழுத்துக்கு பேக் சைடு பின்னாடி கழுத்து எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கையும் முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அது நான் சொன்ன மாதிரி அந்த பார்டர் கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு மீதி உள்ள கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பைப்பிங் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து வைக்கணும். இழுக்காமல் வச்சிங்கன்னா அது ஹெம்மிங் இதான் இழுக்காமல் வைப்போம் நம்ம. இது பைப்பிங்க்கு கொஞ்சம் இழுத்து கொடுத்து வச்சுட்டு வாங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒன்று தான், இந்த பைப்பிங் தான் வந்துட்டு தெரியலேன்னு சொல்கிறீங்க. நான் அதுக்கு தான் இந்த வீடியோவில் பொறுமையாக சொல்லித்தரேன். நான் லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து வாங்க. தையல் போடுறதும் ஒரே அளவாக இருக்கணுங்க. இப்போ வந்து நான் உருட்டுற மாதிரி உருட்டுங்க. கரெக்டாக அந்த நம்ம பட்டி இருக்குது பார்த்திங்களா, கை கொக்கி வைக்கிற பட்டி, அந்த எட்ஜில் நீங்கள் மடக்குங்க. மடக்கிட்டு கொஞ்சம் கிராஸாக மடக்கி மறுபடியும் ஒரு மடக்கு. இதில் வந்து நம்ம 4 தான் மடக்குறோம். 4 கிளாத் வந்துடும். அந்த பைப்பிங் பள்ளத்துலேயே தையல் போடலாம். நல்லா அந்த பிசுறெல்லாம் உள்ளே மடக்கி அப்படியே பொறுமையாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்களுக்கு சன்னமாக வரும். அந்த பட்டி இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குண்டாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதே மாதிரி தான் வரும் எல்லா பக்கமும். அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சன்னமாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து எல்லா பக்கமுமே சன்னமாக வரும் உங்களுக்கு. நம்ம ஒரே அளவாக ஊட்டி கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி பைப்பிங் மேலே தையல் போடாதீங்க. போட்டிங்கன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம பள்ளத்தில் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா பைப்பிங் மாதிரி தெரியாது உங்களுக்கு. அது சும்மா வந்து நம்ம சின்னதாக ஒரு பட்டி அடித்த மாதிரி ஆயிரும். அதனால் பைப்பிங் மேலே தையல் போடாதீங்க. உருட்டு பைப்பிங் இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி பொறுமையாக அழகாக வச்சுட்டு வாங்க. உள்பக்கம் வந்து பிசுறு தெரியக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த செயின் ஸ்டோன் இருக்குது, இது ரேட்டு வந்து 30 ரூபா. இது நம்ம பைப்பிங் வச்சு ஒரு லைன் வச்சாவே வந்துட்டு ப்ளவுஸும் நல்லா கிராண்டாக இருக்கும். இதுக்கு வந்து நண்டுக்கள்லாம் மாற்றணும்னு தேவையில்லைங்க. அப்படியே நம்ம வச்சு தையல் போடலாம். பைப்பிங் எட்ஜில் பைப்பிங்கை ஒட்டியே நீங்கள் வைங்க. கிராஸ் அடியில் வந்து கழுத்தை வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க. இது வந்து மேலே இருக்கிறது வந்து செயின் ஸ்டோன் வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க. அடியில் இருக்க கழுத்து நல்லாவே இழுத்து பிடிங்க. அப்போ நீங்கள் அந்த இழுத்து பிடிக்கிறதுக்கும் இது லூஸ் விழுகிறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். அடியில் கழுத்து இழுக்காமல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் விழுந்துடும் கழுத்து. அதனால் அடியில் கழுத்து பீஸை இழுத்து கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு வந்து நம்ம 2 கையும் தான் வேலை செய்யணும். நல்லாவே இழுத்து கொடுத்தீங்கன்னா தான் மேலே இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக
வரும். நல்லா ஒட்டியே கொடுத்துட்டு வாங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். முன்னாடி கழுத்தும் லைட்டாக இழுத்து கொடுத்து தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு கிட்ட எல்லாம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ இருக்கிறது 2ஆக மடித்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சுருக்கமே இல்லாமல் செம்மையாக வந்துருச்சு. இப்போ கையை வந்து அந்த இது 2ஆக மடித்து கை சென்ட்ரு பார்த்து அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். கை எல்லா வேலையும் முடிச்சிட்டுமே நம்ம பண்ணிக்கலாங்க. ஏன்னா கை ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கைக்கு கொடுத்துக்கலாம். ஒல்லியாக இருக்கவங்கன்னா கை ஃபுல்லாக வரும். இது கை வந்து கொஞ்சம் பெரிய கைன்றதுனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் அடி வரைக்கும் வராது, ஓரளவுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்துடும். இப்போ கைக்கும் நம்ம நெக்குக்கும் கொடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 1 இன்ச் எடுத்துக்கோங்க அகலம். அகலம் வந்து 1 இன்ச்சு, உயரம் வந்து 2.5 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி கொடுங்க. கீழே நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சமமான இது இல்லாமல் கீழே வந்து கொஞ்சம் சின்னதாகவும் மேலேருந்து வர்றது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடணும். ஒன்று கட் பண்ணிவிட்டு எல்லாமே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏஜ்டு தான் உங்களுக்கு இவங்க, ஆனால் வந்து டிசைன் கட்டினால வந்துட்டு நம்ம கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக இதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. ஒரே மாதிரி 5 பீஸ் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இது வந்து ப்ளவுஸோட கலரு. இன்னும் இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் முடிக்கல. ஓரமாக வரதை வந்துட்டு கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த கம்மு வச்சு அப்படியே மடக்கி ஒட்டி விட்ருங்க. தையல் போடாமல் இந்த மாதிரி கம்மு வச்சு ஒட்டி விட்டுறலாம். இது வந்து தையல் போடாமல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி ஒட்டி விட்டுட்டு அப்படியே மடக்கி வச்சுருங்க. இப்போ மேலே ஒட்டிட்டு அப்படியே கீழே ஒட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒட்டிட்டு கொஞ்சம் அது உணர விட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம அந்த பூ டிசைன் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இது கிளாத்து நமக்கு அதிகமாக இல்லை. நம்ம இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு சில்க் காட்டனும் கரெக்டான மேட்ச் கிடைக்கல. அதனால வந்துட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா பைப்பிங்க்கும் நமக்கு கிளாத்து தேவை, இந்த டிசைனுக்கும் தேவை. அது இல்லாமல் அந்த பெரிய ப்ளவுஸ் இருக்கிறதுலையே, அதனால் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 5 பீஸும் சுற்றிலும் கொடுத்துடலாம். கொஞ்சம் பிசுறு தெரியுது, இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு தைச்சி விட்ருங்க. தெரியாது, அந்த மடிப்பு கிட்ட மட்டும் லைட்டாக தெரியும். மற்ற பக்கம்லாம் ஒட்டிடுச்சு, அந்த மடிப்பு கிட்ட மட்டும் லைட்டாக தெரியும். நம்ம தையல் போடாமல் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த இது பண்ணிக்கலாங்க. இப்போ அப்படியே நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம்.
நூல் வந்து அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இப்போ 5 பூவும் கொடுத்தாச்சு. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அலுமினிய பட்டன் ஒன்று மட்டும் பண்ணி நம்ம சென்டரில் வச்சிடலாம். இது சுற்றிலும் வேறு எதுவும் நீங்கள் பாசி ஏதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ஏஜ்டுன்றதுனால நம்ம எதுவும் டிசைன் வேறு எதுவும் பண்ணலை. இதுவே சிம்பிளாக அழகாக இருக்குன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த பெரிய பார்டரில் வந்துட்டு நமக்கு இந்த பூ டிசைன் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு மேட்சாகிற மாதிரி சைடில் இந்த பூ டிசைன் மட்டும் கொடுத்துட்டு இதோடு விட்டாச்சு. சுற்றிலும் இந்த மாதிரி தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸுங்க. கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி இது கைக்கு எதுவும் பண்ணலை. இது பேக் சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல் சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஒரு அழகான ஒரு டிசைன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.